பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ V.K. பாண்டியன் தீவிர அரசியல்ல இருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச மட்டும் உள்ளதை நான் சொல்றேன். V.K. பாண்டியன் ஒரு IAS ஆபீசர், பஞ்சாப் காடரை சேர்ந்த அவர் திருமணத்தின் காரணமாக ஒரிசா காடருக்கு போனார். அவர் as an IAS ஆபீசர் he was proved to be an excellent officer. இதை பத்தி யாருக்குமே ரெண்டாவது அபிப்பிராயம் கிடையாது. UN அவார்டு வாங்கியிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு நேரடியா விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கறது, பேங்க்ல போடுறதுங்கிற ஸ்கீம் இந்தியா பூரா இருக்கு. அந்த ஸ்கீம் அவருடைய காலத்தில் அவருடைய டிஸ்ட்ரிக்ட்ல முதல்ல அவர் துவங்கினார். அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு இதை ஏத்துக்கிட்டாங்க. அப்படி போன போது அவருக்கு பட்நாயக் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கண்டெஸ்ட் பண்ணுவாரோ அந்த டிஸ்ட்ரிக்ட் இவர் கலெக்டரா இருந்தபோது இவருடைய வேலையை பார்த்துட்டு அவர் PS எடுத்துக்கிட்டார். V.K. பாண்டியனுடைய செயல்முறைகள் அவருக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலி கூட அவருடைய அட்வைஸ் இவருக்கு அப்ரோப்ரியேட்டா இருந்தது. நாங்க ஃபீல்ட்ல இருக்கும்போது எங்களுக்கு என்ன ஃபீல்ட்ல நடக்குதுன்னு தெரியும். ஒரு புத்தாலித்தனமான ஆபீசருக்கு இவர் அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அது அவருக்கு உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெருக்கம் ஜாஸ்தியாச்சு. எனக்கு தெரிஞ்சு V.K. பாண்டியனுக்கு பெரிய பொலிட்டிக்கல் அம்பிஷன் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் அந்த கட்சியில் உள்ள பல பேருக்கு V.K. பாண்டியன் பிடிக்கல. ஏன்னா V.K. பாண்டியன் CM பாக்குறதுக்கு எதிரான ஒரு தடைக்கல்லா இருக்காருன்னு நினைச்சாங்க. ஆனா CM என்ன நினைச்சாருன்னா, எது நமக்கு சரியான அட்வைஸ் வேணுமோ அப்படிப்பட்ட இதை மட்டும்தான் இவர் வச்சுக்கணும். இவர் he was a filler, டீகேன் பண்ணிட்டு இருந்தார். இது பல பேருக்கு பிடிக்கல. இந்த நேரத்துல இந்த எலெக்ஷன்ல அடுத்து சரியான நேரம் நம்ம இந்த கட்சியிலேயே சேரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாரு. விருப்ப ஓய்வு வாங்கினார். இது எங்களுடைய IAS ஆபீஸ்ல பல பேர் செய்யறாங்க. நான் இப்ப வெஸ்ட் பெங்கால் கார்டு, நான் வெஸ்ட் பெங்கால் கல்கத்தால வாழ்ந்திருந்தேன்னா நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எனக்கு அங்க உள்ள பாலிட்டிக்ஸ் நல்லா தெரியும். அது மாதிரி இவர் இவங்களுடைய பட்நாயக்குடைய கட்சியில சேர்ந்தார். அப்ப மற்றவங்களுக்கு இன்னும் அது வெறுப்பை கூட்டுச்சு. ஏன்னா இவர் இனிமே ரொம்ப முக்கியமான ஆளாயிருவாருன்னு. இதுக்கு முன்னாடி இவங்க பேசுறதுக்கு, பிஜேபி பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு ரூமர் பரப்பப்பட்டது, இவர் அடுத்த CM ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்னு. இவங்க முதல்லயே அதை அவர் தெளிவுபடுத்திருக்கணும். மிஸ்டர் பட்நாயக் அவங்க அது மாதிரி ஆரம்பிக்கும் போது தெளிவுபடுத்தலைங்கிறது ஒரு தப்புன்னு சொல்லி, ஒரு தவறு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து இப்போ இவருடைய ஃபர்ஸ்ட் லாயல்ட்டி மிஸ்டர் பட்நாயக் மேல அது ஒரு பத்திரிகை எழுந்தது, ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப அவருக்கு தன்னால ஒரு இடைஞ்சல் வருதுன்னு நினைச்ச உடனே இவருக்கு பொலிட்டிக்கல் அம்பிஷன் இருந்திருக்கலாம், இல்லைன்னா எதுக்கு பாலிட்டிக்ஸ் சேர்றாரு. ஆனா இவருக்கு பொலிட்டிக்கல் அம்பிஷனோட பட்நாயக் மேல இருந்து தனிப்பட்ட பிரியம், பாசம் இன்னும் அதிகம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்மளால ஒரு இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு நினைச்சு இன்னைக்கு இந்த முடிவுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே போல பாலச்சந்திரன் இப்போ ஒரு அதிகாரியாக அவர் நேர்மையாக செயல்பட்டு இருக்கிறார். கடந்த காலங்கள்ல நவீன் பட்நாயக் மேல இருந்த அன்பு காரணமாக அரசியல் அவருக்கு உதவி செஞ்சதா இப்போ தெரிவிச்சிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி தமிழர் அப்படின்ற ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் செய்யப்பட்டதனாலதான் இப்ப அவர் அரசியல்ல இருந்து விலகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரா? தமிழன்கிற டார்கெட் நான் ஒரியா அல்லாத ஒருவர் இங்கு ஒரியாவில் அரசியல் அதிகாரம் பெற நினைக்கிறான்னு சொல்லி அவங்க தூண்டி விட்டாங்க. இதை நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழர்னு பேசுறோம். ஒரிசால உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரியாவா இல்லாத ஒருத்தர் இங்க எப்படி அதிகாரம் வாங்குறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணாங்க. இந்த நேரத்துல பட்நாயக் பார்ட்டியிலேயே யாரெல்லாம் சீஃப் மினிஸ்டருக்கு பக்கத்துல போக முடியலையோ, பாண்டியனால பல பேர் பக்கத்துல போக முடியலன்னு சொல்லுவாங்க. அது காரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க CMக்கு இடைஞ்சல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பாண்டியனுக்கு அச்சம் இருந்ததுனால அவங்க அதிகமா அவர் CM நெருங்க முடியல. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு யாரு மீட் பண்ணி போனதுக்கு அப்புறமும் CM 4 பேர்த்த கலந்து ஆலோசிப்பார். அவர் இவற்றை மட்டும் கலந்து ஆலோசிக்கிறது கிடையாது. ஆனால் இவருடைய அட்வைஸ் அவருக்கு பல சமயங்கள்ல மிகப்பெரிய பக்கபலமாக CM உணர்ந்தாரு. அப்ப CM பார்க்க முடியாத எல்லாருமே, அவர் பக்கத்துல அணுக முடியாத எல்லாருமே அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்களே இவருக்கு விரோதமா இருந்தாங்க, பாண்டியனுக்கு விரோதமா இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பிஜேபி பண்ணும்போது பட்நாயக்குடைய பார்ட்டியை சேர்ந்தவங்களும் வெளியில அதைத்தான் சொன்னாங்க. அப்ப இதுக்கு எஃபெக்டிவ் இது நெகட்டிவ் கேம்பெயின் இவங்க பண்ணல. பாண்டியனோ இவரோ பட்நாயக்கோ பண்ணல. கடைசி நிமிஷத்துல அவர் சொன்னாரு, இவர் என்னுடைய அரசியல் வாரிசு கிடையாது, என்னுடைய அரசியல் வாரிசு ஒரியா மக்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் கடைசி நிமிஷம் சொன்னாரு. அதை முதல்லயே சொல்லி இருந்திருக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், பாண்டியன் இந்த பார்ட்டியில் சேரும் போது அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருந்திருக்கலாம். இவர் ஒரு ஸ்டேட்ல 25 வருஷம் வாழ்ந்த ஒருத்தர் அது சன் ஆஃப் தி சாயில் ஆயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு அரசியல் ஆசை இருக்கிறதுன்றது தவறு கிடையாது. இந்திய நாட்டுல சட்டப்படி எந்த குடிமகனும் இந்தியாவின் எந்த பகுதியிலும் போகலாம், அரசியல் ஈடுபடலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அந்த அரசியல் ஈடுபாடு இவருக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த தன்னுடைய அரசியல் ஈடுபாடு பட்நாயக்கு விரோதமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த தேர்தலை பார்த்துட்டாரு. அப்ப நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப சரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு அடிப்படையா பட்நாயக் மேல பெரியம். அவருக்கு TS ஆனபோது அவருடைய பண்பு நலங்களை பார்த்தாரு. அதே மாதிரி பட்நாயக் இவருடைய பண்பு நலங்களை பார்த்தாரு.
இதை மீறின ஒரு பியூரோக்ராட் பாலிட்டிஷியன்கிறத மீறின தனிப்பட்ட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்ப இவர் இந்த முடிவுக்கு வர்றதுக்கான என்னால மிஸ்டர் பட்நாயக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட் வர வேண்டாம். பிளஸ் இந்த நேரத்துல நான் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல இருந்தேன்னா எனக்கும் அதுல பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே எனக்கு எதிராக கச்சை கட்டுறாங்க. இந்த ரெண்டு முடிவுகளின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கலாம். இப்போ பிஜு ஜனதா தள கட்சியோட உட்கட்சி பூசலே இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா உட்கட்சி பூசலும் ஒரு முக்கியமான காரணம். அப்போ இப்போ அதிகாரியா இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய அனைவருக்குமே இப்படி ஒரு சூழலை ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல, என்ன அதிகாரியா இருந்து அரசியலுக்கு வந்தவங்க இந்த அளவுக்கு பாண்டியன் அளவுக்கு அதிகாரம் பெற்றவர்களாக இருந்ததில்லை. இப்ப இவர் சிஎம் உடைய ஐஸ் அண்ட் இயர்ஸ் சொல்லி இவரை பத்தி பேசினாங்க. சிஎம் இவர்கிட்ட பல விஷயங்கள்ல இவருடைய அபிப்பிராயத்தை கேட்கிறாரு. ஆனா பல பேருக்கு தெரியாத விஷயம், இவர் அபிப்பிராயத்தை எல்லா நேரமும் கேட்டாருன்னு கிடையாது. அரசியல்வாதி அது மாதிரி கேட்க மாட்டாங்க. ஆனா இவருடைய அபிப்பிராயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது காரணம் ஒரிசால உள்ளவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, பாண்டியனுக்கு பெர்சனல் அஜெண்டா கிடையாது. தன்னுடைய தன்னலத்துக்கு அல்லது தன்னுடைய நன்மைக்குன்னு அவர் எந்த அட்வைஸுமே கொடுத்தது இல்லை. அவர் செஞ்சதெல்லாம் சிஎம்க்கு பெஸ்ட் என்ன அப்படிங்கறத அவர் பார்த்தாரு. அதனாலதான் சிஎம்க்கு அவர் மேல இவ்வளவு நம்பிக்கை இருந்தது. இது உண்மையா இருக்க முடியும். ஏன்னா எனக்கு இன்னொரு கேஸ் தெரியும். ஒரு மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் அவருடைய பிஎஸ் பத்தி அவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏன்னா பிஎஸ் சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இந்த பிஎஸ் என்னோட மச்சான் பையனும் கிடையாது, என்னோட ஒய்ஃபோட தம்பியும் கிடையாது. இவர் ஜஸ்ட் பியூரோக்ராட். அவர் அட்வைஸ் கரெக்டா இருக்கு, அவர் வேலை கரெக்டா இருக்கு. எந்த ஒரு நாள் அவருடைய வேலை தவறு இல்லை, அவரை நான் தூக்கி போட போறேன், உங்களுக்கு என்ன இதுல அப்ஜெக்ஷன் வந்தது அப்படின்னு கேட்டாரு. இது மாதிரி பல நிகழ்வுகள் எனக்கு தெரியும். நேர்மையாக ரொம்ப லாயலா இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட அதிகாரிகள் மேல அமைச்சர்கள் பிரியம் காட்டுவாங்க, மரியாதை செலுத்துவாங்க, அவங்களுடைய அட்வைஸை கூர்ந்து கவனிப்பாங்கிறது நிஜம். இந்த எல்லா டெஸ்ட்லயும் மிஸ்டர் பாண்டியன் ஜெயிச்சிருந்திருக்கணும். அதனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய சிஎம் அவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருக்கணும். அதன் காரணமாக உட்கட்சி பூசல், இவருக்கு எதிராக பல பேர் கட்சி கட்டி இருக்கணும். அவங்களுக்கு சரியான வெப்பன் கொடுத்தது பிஜேபி இந்த தேர்தல் சமயத்துல. அவங்க அதை பயன்படுத்தி இப்ப பட்நாயக்குடைய பாப்புலாரிட்டியா அல்லது உட்கட்சியில பாண்டியனுக்கு இருக்கிற அன்பாப்புலாரிட்டியா அப்படிங்கறத எங்க தேர்தல் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ இது தொடர்பாக பதிலளித்தமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன்.